பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சரித்திர தேர்ச்சிக்கோள் இது பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடியில் ஒன்று. அதனால் கொஞ்சம் சரித்திரமும் கொஞ்சம் சிறார் இலக்கியமும் பேசலாம் என்று வந்திருக்கிறேன். கல்வி புலமும் சிறார் இலக்கிய முன்னோடிகளும். ஒரு 5 நிமிஷம் சரித்திரம் பேசிடலாம். இந்திய நாட்டில் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இல்லை. 1822 சர் தாமஸ் மன்றோ அவர் தான் கவர்னர். மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல, அதனுடைய கவர்னர். ஒரு 1922 இந்த ராஜதானியில் எத்தனை பேர் அப்படிலாம் திண்ணை பள்ளிக்கூடம் தான், எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பை முதல்ல அவர் தான் நடத்துகிறார். 1822 கணக்கெடுப்பு நடத்தி 1826 அந்த கணக்கெடுப்பின் பேரில் அன்றைய அவையில் பொது கல்விக்கான ஒரு அவை குறிப்பை சர் தாமஸ் மன்றோ சமர்ப்பித்தார். மார்ச் 26. இப்போது பொதுக்கல்வித்துறை 199ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அடுத்த வருஷம் 200 வருஷம். தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையின் வரலாறு அடுத்த வருஷம் 200. 150வது ஆண்டு ராஜாஜி ஆளில் 1977 கொண்டாடினாங்க. இப்போ 200வது ஆண்டை கொண்டாட போகிறோம். இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இரட்டைக்குழல் துப்பாக்கி எது? நூலகத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும். இந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் தான் அங்கே இயக்குநராக இருப்பாங்க. இந்த நூலகத்துறைக்கென்று பெரிய வரலாறு உண்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு நூலகத்துறைக்கு. அந்த காலத்தில் மெட்ராஸில் ட்ரை சைக்கிளில் புக்கை கொண்டு போய் வீடு வீடாக டெலிவரி பண்ணியிருக்காங்க, டோர் டெலிவரி. இப்போ தான் நம்ம ஸ்விக்கி சொல்லின்னு இருக்கோம் இல்லை. நூலக உறுப்பினர்களுக்கு வீட்டிற்கு சென்று நூலகத்தை வழங்கிய பெருமை தமிழ்நாடு நூலகத்துறைக்கு உண்டு. அதே போல் சென்னையில் 4 பெருநகரங்களில் மருத்துவமனையில் பார்வையாளர்கள் உட்காரக்கூடிய இடத்தில் நூலகம் வைத்திருந்தார்கள். அதில் நம்ம கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அதுலேயும் பார்வையாளர்கள் அறையில் நூலகம் வச்சிருந்தாங்க. நூலகம் இல்லாத ஊர்களில் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய நூலகத்தை ஞாயிற்றுக்கிழமை திறந்துவிட்டு அன்றைக்கி லைப்ரரி இன்சார்ஜ் எடுத்துக்குவார். அதுக்கு பள்ளி நூலகங்களை பொதுமக்களுக்கு திறந்து விட்ட பெருமை நம்ம நூலகத்துறைக்கு உண்டு. இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். அது ஒரு மணி நேரம் தனி சப்ஜெக்டாக பேசிட்டு போகலாம். இப்போ நம்ம கல்வித்துறைக்கு வந்துடுவோம். இந்த 1826 சர் தாமஸ் மன்றோ பொது கல்விக்கான அந்த தீர்மானத்தை கொண்டு முதலாக கலெக்டரேட் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 40 பள்ளிகள், ஒரு மாவட்டத்துக்கு ஹெட்குவார்ட்டரில் ஒரு ஸ்கூல். அப்போ 40 கலெக்டரேட் இருந்துச்சு, 40 பள்ளிகள், 300 தாசில்தார் பள்ளிகள். ஒரு தாசில்தார் கண்ட்ரோல் லெவலில் ஒரு ஸ்கூல்னு சொல்லிட்டு 300 தாசில்தார் பள்ளிகளை சர் தாமஸ் மன்றோ ஏற்படுத்தினார். இந்த பள்ளிகளில் சேருவதற்கு பாலினமோ ஜாதியோ ஒரு தடையாக இல்லை. அனைவருக்குமான கல்வி திட்டமாக சர் தாமஸ் மன்றோ இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு நிறைய பள்ளிக்கூடங்கள் தொடங்குறாங்க. அது வரைக்குமான பள்ளிக்கூடங்கள் அரசாணைகள் மூலமாக நடத்தப்பட்டது, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இனி இப்படி ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் மூலமாக நடத்த முடியாது, கலெக்டரை வச்சு நடத்த முடியாது, தாசில்தாரை வச்சு நடத்த முடியாது. இதற்கென்று ஒரு துறையை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 1854 டிபிஐ உருவாக்கப்பட்டது, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்.
அந்த டிபிஐனுடைய முதல் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள் 5/5/1854. அது ஒரு முக்கியமான தீர்மானம். 5/5/1854. இந்த இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம தமிழ்நாடு சொல்லிடுவோம். மெட்ராஸ் ராஜதானியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளியிலும் சாதியின் அடிப்படையில் எந்த ஒரு மாணவனுக்கும் அனுமதி அட்மிஷன் மறுக்கப்படக்கூடாது என்ற தீர்மானத்தையும் 1854 மே மாதம் 5ஆம் தேதி கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படியாக அனைத்து சாதியினருக்குமான கல்வி, அனைத்து பாலினருக்குமான கல்வியாக இந்த பள்ளிக்கல்வி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதுதான் அதனுடைய முகம். அதன் பிறகு 1890 MER ரூல்ஸ், மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்ஸ். இந்த MER ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கத்தின் நிதியுதவி பெற்று அல்லது அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் நடத்தக்கூடிய எந்த ஒரு பள்ளியிலும் மதம் சார்ந்த கல்வியை கற்பிக்கக்கூடாது. அந்த கல்வி நிறுவனங்களுக்குள் எந்த மதம் சார்ந்த கடவுள் சார்ந்த சிலைகளும் அடையாளங்களும் இருக்கக்கூடாது. கல்வி நிறுவனம் என்பது சமய சார்பற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த MER ரூல்ஸில், மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்ஸில் பிரிட்டிஷ் காலத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, இப்படியான ஒரு முகத்தை கொண்ட கல்வித்துறை, அனைத்து சாதியினருக்குமான கல்வி, அனைத்து பாலினத்திற்குமான கல்வி, சமய சார்பற்ற நிறுவனம் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த கல்வி புலம் நடத்துவதற்கு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றால், அன்று எந்த வகுப்பார் கல்வி அறிவு பெற்றிருந்தார்களோ அவர்களிடம் அவர்தான் முன்ன நின்று இதை வந்து நடத்தினாங்க. இப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறார் பாடல் முன்னோடிகள் அப்படின்னு தான் நான் எடுத்திருக்கேன். சிறார் கதை முன்னோடிகள் சொல்லிட்டு நான் எடுக்கலை. ஏன் என்று சொன்னால், அப்போதெல்லாம் சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு கதை எழுதுவதற்காக தமிழில் அல்லது திராவிட மொழியில், அன்றைக்கி வந்து பெல்லாரி வேற இருந்தது, மெட்ராஸ் ராஜதானி, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்து தான் மெட்ராஸ் ராஜதானி. தமிழ், தெலுங்கு, கன்னடம் எந்த மொழியிலும் குழந்தைகளுக்கு கதை எழுதுவதற்கோ எந்த ஒரு எழுத்தாளரும் இல்லை. அப்போ பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையெல்லாம் யார் எழுதியது? அதெல்லாம் லியோ டால்ஸ்டாய் எழுதியது. காக்கா கூஜாவில் தண்ணி எடுத்து கல் எடுத்து போட்டு தண்ணி கொடுக்கல, இது படக்கதையாக பாட புத்தகத்தில் இருக்கும். இது லியோ டால்ஸ்டாய் எழுதியது. ஆமையும் முயலும் பந்தயம் கட்டிக்க ஓடும், இது லியோ டால்ஸ்டாய் எழுதியது. ரெண்டு நண்பர்கள் காட்டுக்கு போவாங்க, கரடி வரும், ஒரு நண்பன் மரத்தில் ஏறிக்குவான், ஒருத்தன் செத்து போன மாதிரி படுத்துக்குவான், இது லியோ டால்ஸ்டாய் எழுதிய கதைகள். நரி வந்து திராட்சை பழத்தை எட்டி பார்க்கும், அப்புறம் சீச்சி புளிக்கண்டு போயிடும், இது லியோ டால்ஸ்டாய் எழுதிய கதைகள். லியோ டால்ஸ்டாய் பெரியவர்களுக்கான கதைகளை எழுதி கொண்டு இன்னொரு பக்கம் டீனேஜர்ஸுக்கான கதைகளும் எழுதினார், குழந்தைகளுக்கான கதைகளும் எழுதினார். 150 கதைகளை லியோ டால்ஸ்டாய் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பாட புத்தகத்தில் இந்த படக்கதை இருக்குமே தவிர எங்கேயும் இந்த கதையை லியோ டால்ஸ்டாய் எழுதினார் சொல்லிட்டு அவர் பேரே இருக்காது. அப்ப இங்கு கதை எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதால் ஆங்கிலத்தில் இருந்தும் பிற மொழிகளில் இருந்தும் படக்கதைகளை பாடநூல்களில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்படி ஒரு பக்கம். இன்னொன்று, ஆங்கில துணைப்பாட நூல்களில் பார்த்தா அதிகமான துணைப்பாட நூல்களில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள் தான் துணைப்பாட நூல்களில் வச்சுட்டு இருந்தாங்க. வேற மொழி கதையே கிடையாது. இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னா அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பேன். அந்த தலைப்பு வந்து அந்த கதை, அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கதையை ஒட்டிய ஒரு தலைப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பே கிடையாது. ஏ டேல் பிரம் சான்ஸ்கிரிட், ஏ டேல் பிரம் இந்து சான்ஸ்கிரிட், இப்படி தான் இருக்கும் புத்தக தலைப்பே. அப்படி தான் இருக்கும்.
சமஸ்கிருதத்திலிருந்து வருது, சமஸ்கிருதத்திலிருந்து வருது அப்படின்னு இருக்குமே தவிர அந்த புத்தகத்துக்கான ஒரு தலைப்பே அதில் இல்லை. ஆனால் லியோ டால்ஸ்டாய் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்திய மண்ணில் ஒருவன் குழந்தைகளுக்கு கதை எழுதினான், கதை சொன்னான். அவர்தான் பேராசான் புத்தர். இப்போ நம்ம படிக்கிறோம்ல, 4 எருமை இருந்து 4 எருது இருந்தது, ஒற்றுமையாக இருந்தது, ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருந்தது, ஒரு நரி வந்தது, தனித்தனியாக கூட்டு போய் பகையை மூட்டிடுச்சு, அப்புறம் சிங்கம் வந்து 4 பசுமாட்டையும் அடித்து சாப்பிட்டுருச்சு. இந்த கதை இருக்குல்ல, இந்த கதையின் மூலம் பேராசான் புத்தர். அவர் எழுதின கதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொல்றாரு, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது, அதே காட்டில் ஒரு எருதும் இருந்தது. சிங்கமும் எருதும் நண்பர்களாக பழகி கொண்டிருந்தார்கள். அந்த நரி, அது காட்டில் ஒரு நரி இருந்தது, அதுக்கு சிங்கங்கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அதனால சிங்கத்துக்கும் இந்த எருதுக்கும் நண்பர்களா இந்த நரி வந்தது. 2 பேரையும் பகை மூட்டி விட்டுடுச்சு. 2 பேருக்கு சண்டை வந்தது. எருது கொம்பால் முட்டி கொம்பு கிழிச்சு சிங்கம் செத்து போச்சு. சிங்கம் அடித்த அடியில் எருது செத்து போச்சு. இது சிங்கத்து கறியும் சாப்பிடுச்சு, எருது கறியும் சாப்பிடுச்சு. இது புத்தர் கதை. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு மாடு இருக்குது, அதில் பின்னால் வந்த கதையில் 3 மாடு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் கண்டென்ட் இது தான். இந்த புத்தருடைய இது போல் நிறைய கதை இருக்குது. புத்த ஜாதக கதைகள் சொல்லிட்டு ஒரு 400 கதை கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். அது பெரிய, இது போல் நிறைய கதைகள். இதை இங்கிலீஷில் பேபிள்ஸ்ன்னு சொல்கிறான், அதாவது விலங்குகளை அடிப்படையாக வைத்து எழுதக்கூடிய சொல்லக்கூடிய கதை. இந்த கதைகள் ஈசாப் நீதி கதை, இந்த கதையினுடைய தாக்கங்கள் ஈசாப் நீதி கதைகள் இருக்கிறதுன்னு சொல்கிறான். பஞ்சதந்திர கதைகளுக்கு கூட இந்த புத்த ஜாதக கதைகள் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெர்மனியில் ஃபெனபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியவாதி, அவர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்திய பள்ளியில், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்திய பள்ளிக்கான ஒரு துறை இருக்கும்ல, அதனுடைய HOD அவர் சொல்கிறாரு, ஆசியா முழுவதும் இருக்கக்கூடிய கதைகளில் புத்த ஜாதக கதைகளின் தாக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்காரர் சொல்கிறான். ஒரு ஜெர்மனிக்காரனால் புத்த ஜாதக கதைகளை கண்டு கொள்ள முடிந்தது. ஆனால் இங்கு பள்ளிக்கல்வித்துறை தோன்றி பாடநூல்கள் தோன்றி இத்தனை ஆண்டுகளாகியும் இதுவரைக்கும் ஒரே ஒரு புத்தர் எழுதிய சிறார் கதைகள் கூட பாடநூலில் இடம்பெறவில்லை என்பதுதான் வருத்தம். அப்ப பாடநூல் நிர்வாகம் யாரிடம் இருந்தது? அந்த இடத்துக்கு நான் திரும்ப வரேன். அதனால இருந்த ஒரே ஒரு சிறார் எழுத்தாளரையும் இருட்டடிப்பு செய்தவர்களாக அந்த நிர்வாகம் அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் போக்குவதற்காக தமிழ் மண்ணில் தமிழுக்காக புத்தகம் உருவாக்கும் பணியை கையில் எடுத்துக்கொண்டவர் நமச்சிவாய முதலியார். நம்ம காவேரி பக்கம் தான் அவர் ஊர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த காவேரி பக்கம் தான் அவர் பிறந்து வளர்ந்த ஊர். அவர்தான் முதலில் தமிழில் பாடநூல் எழுதியவர். அதுக்கு முன்பு வரை ஆங்கிலேயர்கள் தான் தமிழ் பாடநூல்களை எழுதி கொண்டிருந்தார்கள். நமச்சிவாய முதலியார் தான் முதல்ல வந்து தமிழில் பாடநூல் எழுதுறாரு. இப்ப மெக்காலே வரார். மெக்காலேவை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இந்திய நாட்டில் இன்றும் இருக்கிறது, ஜான் மெக்காலே. ஆனால் மெக்காலே தான் இன்றைக்கான பொது கல்வியின் பழமைவாத கல்வியின் எதிரி என்று மெக்காலேவை நாம் வந்து சொல்லலாம். ஜான் மெக்காலே கல்லூரியில் படிக்கும் போதே கவிதை எழுதி லண்டன் அரசாங்கத்துடைய விருதை பெற்றவர். தன்னுடைய கல்லூரி காலத்திலேயே கருப்பின மக்களுக்கு ஆதரவாக களம் கண்டவர்.
உரை நிகழ்த்தியவர். யூத மக்களின் விடுதலைக்காக லண்டன் நாடாளுமன்றத்தில் பேசியவர் மெக்காலே. அப்படியான ஒரு விடுதலை சிந்தனை கொண்டவர் தான் மெக்காலே. மெக்காலே அவருடைய கல்வி குறிப்பிலும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மதம் சார்ந்த கல்வி, மதத்தை போதிக்கக்கூடிய கல்வி பள்ளி இங்கு இருக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய பரிந்துரையும். அது மட்டும் இல்லை, தாய்மொழி கல்வியும் அவர் முதல்ல மறுக்கிறார். அதன் பிறகு தாய்மொழி வழி கல்வியும் அவர் ஏற்றுக்கிறார். ரீஜனல் லாங்குவேஜ் தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கணுன்றதும் அவர் ஏற்றுக்கிறார். இப்படி வந்த இந்த கல்வித்துறையில் நமச்சிவாய முதலியார் பாடநூல் எழுத தொடங்குகிறார். அப்போ இவருக்கு தமிழில் பாடல்கள் தேவை குழந்தைகளுக்கு. யாரெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அவர் பாரதியார். இவங்க ரெண்டு பேரும் குழந்தைகளுக்காக எழுதணும் கிடையாது, குழந்தைகளுக்காகவும் 2-3 பாட்டு எழுதணுங்க. 2-3 இல்லை, ஒரு 30-40 பாடல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறாரு, குழந்தைகளுக்காகவும் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த குழந்தை பாடல் முன்னோடிகள் பட்டியல் நான் படிக்கிறேன். அவங்கள நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். 1 பெருந்தலைவர் MC ராஜா, இன்னொன்று மயிலை சிவமுத்து, அடுத்தவர் மேவி வேணுகோபால பிள்ளை, அடுத்தவர் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்பட்ட அற வள்ளியப்பா, அடுத்தவர் கவிஞர் தமிழ்மொழி, இன்னும் வாணிதாசன், பே தூரன், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களின் வருகைக்கு பிறகுதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், இவர்களுக்கு பிறகு இவர்கள் குழந்தைகளுக்காகவே எழுதினவங்க, குழந்தைகளுக்காகவே தொகுப்பு போட்டவங்க. என்ன மாதிரியெல்லாம் பாடல்கள் எதெல்லாம் இந்த பாடநூலுக்கு தேவையோ அதையெல்லாம் நிறைவு செய்தவர்களாக இந்த சிறார் பாடல் முன்னோடிகளை நாம் சொல்லலாம். முதல்ல பாடநூல் அப்படின்றது 1505 தான் லண்டனில் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பாடநூல் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. அதில் எழுத்துக்களை அறிமுகம் செய்வது மட்டும்தான். அதன் பிறகு எழுத்துக்களுக்கு படம் போடுறது, ஏ அப்படின்னா ஒரு ஆப்பிளை போடுறது, பி அப்படின்னா ஒரு பால் போடுறது, அந்த சிஸ்டம் வருது. அதன் பிறகு ஏவை வச்சு ஒரு வரி, பியை வச்சு ஒரு வரி, ஏ ஆப்பிள் பேஸ்டி, பி பேக்டு இட், சி கட் இட், டி டிவைட் இட், இ ஈட் இட், இப்படி பாட்டு அப்படி கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது? 1500 நடக்குது. இங்கே பொதுக்கல்வி வாரியம் தொடங்குவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த படம் போட ஆரம்பித்த பிறகு ஏக்கு ஆப்பிள் போட்டால் பிக்கு பால் போடலாம், எக்ஸுக்கு என்ன போடுறது? எக்ஸில் ஒரு பொருள் கூட இல்லை அவங்ககிட்ட. அது பெரிய குழப்பமாயிடுச்சு புத்தகம் அச்சடிக்கும் போது. உடனே என்ன பண்ணிட்டான், ஒரு 3 எக்ஸை வரிசையாக போட்டு எக்ஸ் ரோன்னு போட்டான். இப்போ நமக்கு அந்த பிரச்சனை உண்டு. அக்கு இருக்குல்ல, அக்கில் தொடங்கக்கூடிய ஒரு பொருள் கூட கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், ஆவு முன்னால் போட்டு அக்தே எனக்கு வலியாம் அப்படின்னு சொல்லி அக்கை நம்ம போட்டோம். இப்படி அங்கே என்னெல்லாம் நடந்ததோ 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை அனைத்தையும் ஈடு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த சிறார் பாடல் முன்னோடிகளுக்கு வந்தது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டியவர் பெருந்தலைவர் MC ராஜா. அவரை எழுதின பாட்டு இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை ஆசிரியர்களாக இருந்தவருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மடை மீது ஏறிவா, இது MC ராஜா எழுதின பாட்டு தான். கைவீசம்மா கைவீசு, இது MC ராஜா எழுதின பாட்டு தான். காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, அது தெரியாதா? காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா, இந்த பாட்டு இதுவும் MC ராஜா எழுதின பாடல்கள் தான்.
ஆனால் நமக்கு சிறார் இலக்கிய பாட்டுனாவே நம்ம நேரம் எங்கே போயிடுறோம்? தேசிய விநாயகம் பிள்ளை கிட்ட போயிடுறோம், பாரதியார் கிட்ட போயிடுறோம், அப்புறம் அளவலி அப்பா போய் செட்டில் ஆயிடுறோம். 1600களில் லண்டனில் விடுகதைகளை ரிடில்ஸ் அப்படின்ற தலைப்பில் விடுகதைகளை தொகுத்து புத்தகமாக கொண்டு வராங்க. நம்மளாம் எப்போ விடுகதையை தொகுக்க ஆரம்பித்தோம்? 1950களில் 60களில் தான் நம்ம விடுகதை தொகுக்க ஆரம்பித்தோம். 600லேயே தொகுத்துட்டான். எம்சி ராஜா பாடல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானது. சின்ன குழந்தைங்க கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆத்திச்சூடி இருக்கு, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இது ஒரு குழந்தைகிட்ட போனால் சினம்னா என்னன்னு கேட்கும். குழந்தையால் புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஆனால் எம்சி ராஜாவுடைய பாடல்களின் சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு தெளிவுரை இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தரே விளக்கம் சொல்லாமல் ஒரு குழந்தையால் நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மலை மீது கொண்டு வா புரிஞ்சிக்க முடியும். இப்படி சிறார் பாடல்களில் எளிமையை கொண்டு வந்தவர். அந்த வயதுக்கேற்ற வார்த்தைகளை, அந்த குழந்தை என்ன வார்த்தைகளை அறிந்து வைத்திருக்குமோ அந்த வார்த்தைகளில் பாடல் எழுதிய பெருமை எம்சி ராஜாவுக்கு உண்டு. அதே போல வேறு எந்த சிறார் பாடல் ஆசிரியர்களும் செய்யாத ஒரு வேலையை வந்து அவர் செய்திருக்கார். அது என்னன்னா, வெளிநாட்டில் சிறுகதை விடுகதைகளை தொகுத்தான்ல, அது பாட புத்தகத்துலையும் கொண்டு வந்துட்டான். இங்கே பாட புத்தகத்தில் கொண்டு வர்றதுக்கான விடுகதைகளை அவர் தான் எழுதுறார். யாரு? எம்சி ராஜா. காட்டிலே ஒரு துளி ரத்தம், அது என்ன சொல்லுங்க? குண்டுமணி. காட்டிலே ஒரு துளி ரத்தம் குண்டுமணி. ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி, வானம். இப்படி அவர் ஒரு 20 விடுகதைகளை அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பாடநூல் அந்த காலத்தில் வந்திருக்கு. அது மட்டுமில்ல, மேலை நாடுகளில் ஒரு கதையை பாடலாக சொல்லக்கூடிய வழக்கமும் வந்துடுச்சு. அப்ப தமிழ்நாட்டு பாடநூல்களில் கதையை பாடலாக கொண்டு வர வேண்டிய தேவையும் ஏற்படுதா இல்லையா? இதையும் நிறைவு செய்து வைத்தவர் எம்சி ராஜா. உனக்கு தெரியுமா? எம்சி ராஜா தான். ஒரு நாட்டுப்புற கதை ஒன்று உண்டு. அது என்ன கதைன்னா, ஒரு ஈ இருக்குல்ல, அந்த ஈக்கு அதனுடைய பேரை மறந்து போயிடும். ஈன்ற பேரை மறந்து போயிடும். ஆனால் அது என்ன பண்ணும், ஒரு பசுமாட்டுக்கிட்ட போய், ஒரு கன்றுக்குட்டி கிட்ட போய், கண்ணுக்குட்டி நான் என் பேரை மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்ல அப்படின்ச்சு. உன் பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடும். உடனே என்ன பண்ணும், கண்ணுக்குட்டியோட அம்மா கிட்ட பசுமாட்டுக்கிட்ட போய், பசுமாடு என் பேரை மறந்துட்டேன், கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்கும். பசுமாடு என்ன சொல்லும், எனக்கு தெரியாது, இதை என்னை மேய்க்கிறாருல அவர்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும். மேய்க்கிறவர்கிட்ட போகும், மாடு மேய்க்கிறவரே என் பேரை மறந்துட்டேன், என் பேரை கொஞ்சம் சொல்லு அப்படின்னும். ஐயோயோ எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவர் கையில் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வச்சிருப்பாரு. இந்த கோல்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்வாரு. உடனே அந்த கோல்கிட்ட கேட்பான். அந்த கோல் சொல்லும், ஐயோயோ எனக்கு தெரியாது, என்னை இந்த மரத்துல தான் வெட்டிட்டு வந்தாரு, நீ அந்த மரத்துக்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்வாரு. உடனே ஈ பறந்து போகும், மரமே என் பேரை சொல்லு அப்படின்னு கேட்கும். மரம் சொல்லும், எனக்கும் தெரியாதுங்க, ஒரு கொக்கு உக்காந்து இருக்கு பாருங்க இந்த கிளையில, அந்த கொக்கு கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னும். உடனே ஈ பறந்து போகும், கொக்கு கிட்ட போய், கொக்கே என் பேர் மறந்து போச்சு, என் பேரை கொஞ்சம் சொல்லு அப்படின்னும். அந்த கொக்கு சொல்லும், நான் அந்த குளத்துல தான் போய் தண்ணி குடிக்கிறேன், என்ன நீ அந்த குளத்துக்கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படி சொல்லும். உடனே இந்த ஈ போய் என்ன பண்ண, குளத்தங்கரையில் உட்காந்துட்டு தண்ணியை பார்த்து, தண்ணியே என் பேரை மறந்துட்டேன், என் பேரை கொஞ்சம் சொல்லு அப்படின்னும். தண்ணி என்ன சொல்ல, எனக்கு தெரியாது, இந்த கரை கிட்ட கேளு, குளத்தங்கரை கிட்ட அப்படின்னும். குளத்தங்கரைகிட்ட கேட்கும், கரையே என் பேரை மறந்துட்டேன், என் பேரை கொஞ்சம் சொல்லு அப்படின்னும். அது என்ன சொல்ல, எனக்கு தெரியாது, இந்த பாரு மேலே புல்தரை இருக்குது, அந்த புல்தரைகிட்ட கேளு அப்படின்னு. உடனே இது புல்லுக்கிட்ட போய், புல்லே என் பேரை மறந்துட்டேன், என் பேரை கொஞ்சம் சொல்லணும். எனக்கெல்லாம் தெரியாது, இது பாரு ஒரு குதிரை இருக்கு, அது மேஞ்சின்னு இருக்குது, அதுக்கிட்ட போய் கேளு அப்படின்னும். குதிரைக்கிட்ட போகும், போயிட்டு குதிரையே என் பேரை சொல்லணும். குதிரை என்ன பண்ணும், அந்நேரம் பார்த்து ஈன்னு இனிக்கும், கணிக்கும். உடனே இந்த ஈக்கு தன்னுடைய பேர் ஈன்றது, ஆஹா என் பேர் ஈ அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த கதையை பாடலாக எழுதி இந்த சிறார்களுக்கு வழங்கியவர் எம்சி ராஜா. இதெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து நம்ம படிக்க தொடங்கணும். ஆனால்
நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்றதான் பெரிய வெற்றி, நம்ம பார்க்க வேண்டிய பெரிய விஷயம். அப்புறம் பசங்களுக்கு 1 2 3 சொல்லித்தரணும்ல, அதுக்கு ஒருத்தர் எழுதுறார். 1 2 சொல்லித்தரணும் தமிழில், அது பாட்டாகவே சொல்லித்தரலாமே அப்படின்னு ஒருத்தர் எழுதுன்னு வருது. மயிலை சிவமுத்து. நான்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது மாணவர் மன்ற தேர்வுன்னு நடத்துவாங்க, தமிழுக்கு மட்டும் நடத்துவாங்க. அந்த மாணவர் மன்றத்தை நிறுவியவர் மயிலை சிவமுத்து. அவர் குழந்தைகளுக்கு 1 2 சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதுறார். வெள்ளை வெள்ளை நிலாவே வெளியில் வந்து உலாவே. நிலாவை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, ஏய் என்ன மேகத்தில் மூடி மறைச்சிட்டு இருக்க, வெளியே வா அப்படின்றாரு. அது வரலை. நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், அடுத்த லைன் எழுதுறார். 1 2 3 என்பதற்குள் தோன்று. 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ளே நீ வெளியே வந்துடணும் அப்படின்றார். சரி, அடுத்த லைன் 1 2 3 என்பதற்குள் தோன்று. இப்போ 1 2 3 சொன்னோன்னே நிலா வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் 4 5 6 யார் சொல்லித்தர்றது? சொல்லித்தர முடியாது இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு, நிலாவை அப்படியே நிப்பாட்டிடுறாரு. நான் சூரியனை உதிக்காமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஆள் சொல்லிட்டுக்கிறாருல. உண்மையிலேயே நிலவையும் சூரியன் உதிக்காமல் நிற்க வைக்கக்கூடிய ஆற்றல் கவிஞனுக்கு தான் உண்டு. ஆனால் என்ன பண்ணுறாரு, எப்பா நீ வெளியே வந்துட்டேன்னா அப்புறம் நான் 4 5 6 பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லி அப்படி நிப்பாட்டி அப்புறம் சொல்கிறாரு 4 5 6 நான் சொன்னேன் பாரு. ஏடா 3க்குள்ளே வர சொன்னேன், ஆனால் இப்போ 4 5 6 சொல்லிட்டேன், அதன் பிறகு நீ வரலையே அப்படி சொல்லி நிலாவை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் 7 8 9 சொல்லி கொடுக்குறாரு. 7 8 9 ஏன் வராமல் நிற்பது. 1 2 3 என்பதற்குள் தோன்று. 4 5 6 நான் சொன்னேன் பாரு. 7 8 9 ஏன் வராமல் நிற்பது. அப்புறம் போறாரு 10 100 1000 பறந்து வா சீக்கிரம். 10 வரை சொல்லி கொடுத்துட்டார பாட்டில். இப்படி பாடல்கள் மூலமாக 1 2 படிக்க வச்சவர் நம்முடைய சிறார் பாடல் முன்னோடிகள். இப்போ நான் சொன்னேன், இந்த டால்ஸ்டாய் வந்து ஒரு காகம் ஜாடிக்குள்ளே கல் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதையை வெளிநாட்டிலெல்லாம் பொன்முட்டையிடும் வாத்து ஒன்று இருக்கும். அந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாத்து பொன்முட்டையிடும், தினமும் ஒரு பொன்முட்டையிடும். அவன் என்ன பண்ணுவான், பேராசை பிடிச்சி தினமும் ஒவ்வொன்று எதுக்கு அறுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுப்பான். பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஏமாந்து போயிடுவான். இதை வந்து 1800 பாட்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க, பாடலாக கொண்டு வந்து விட்டார்கள். நம்மளால் 1900 எழுதுறார். காகம் ஒன்று காட்டிலே தாகத்தினால் தவித்தது, வீட்டு பக்கம் வந்தது, ஜாடி ஒன்றை கண்டது, அந்த ஜாடி அடியிலே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது, சின்ன சின்ன கற்களை பொறுக்கி பொறுக்கி போட்டது, காகம் செய்த உத்தியால் தண்ணீர் மேலே வந்தது, தாகம் தீர குடைத்தது, களைப்பி தீர பறந்தது. பாட்டு கதைக்காக ஒரு பாட்டு. இப்படி பாடல்கள் மூலமாக கதைகளை எழுதியவர்கள் நம்முடைய சிறார் பாடல் முன்னோடிகள். இங்கே போச்சு. அதே போல் இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் இதெல்லாம் சொல்லித்தரோம். அப்போ ஔவையார் எழுதுன அந்த ஆத்திச்சூடி இருக்குல்ல, அது குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமான ஒரு ஆத்திச்சூடி. அதனால் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆத்திச்சூடி வந்து நமக்கு தேவைப்படுது. அதுதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆத்திச்சூடி. நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஆனால் அது எழுதுனவர் யாருன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு தெரியாது. யாராவது சொல்லும் பார்க்கலாம், அம்மா இங்கே வாவா யார் எழுதுனது? அது தெரியல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா இங்கே வாவா, ஆசி முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூரை ஓட்டு, இதை எழுதியவர் மேவி வேணுகோபால பிள்ளை. அவர் தான் முதல்ல அந்த 1505 லண்டனில் புத்தகம் அச்சடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால, அந்த புத்தகத்தில் வெறும் எழுத்து மட்டும்தான் இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அதில் முதல் பக்கத்தில் ஒரு இறை வணக்கத்தை வச்சாங்க. அதன் பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு பாட்டு வச்சாங்க பாட புத்தகத்தில், அதை கற்றுக்கணும் அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு நன்றி சொல்லணும்ல கடவுளுக்கு, நீ சோறு போட்ட எனக்குன்னு,
அதுக்காக ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் பாட புத்தகம் அன்னைக்கு. எண்ணு எழுத்து ஒரு இறைவணக்கம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, சாப்பிட்ட பிறகு ஒரு பாட்டு. இதுதான் அன்னைக்கு டெக்ஸ்ட் புக்கு. இப்போ நமக்கு இறைவணக்கம் வச்சா இங்கே எத்தனை கடவுள் இருக்காங்க, அத்தனை பேருக்கு எழுதணும் இல்லை, முடியுமா? அப்போ ஒரு பொதுத்தன்மை உடைய இறைவணக்க பாடலாக அது இருக்க வேண்டும். அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அனைத்தையும் குறியீடு செய்வதாக அந்த இறைவணக்க பாடல் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு பாட்டு தான் பாடநூலில் வந்து வைக்க முடியும். அந்த பாடலை எழுதியவரும் ஏவி வேணுகோபால பிள்ளை தான். 4 வரியில் முடிச்சிட்டாரு. எனக்கு திருவள்ளுவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர்னா அவர் வந்து எனக்கு திருவள்ளுவர் தான். ஏன்னா அந்த மனப்பாட பகுதி வைப்பாங்கல்ல, 10 லைனு 15 லைன்லாம் செயல் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் திருக்குறளை 1.5 வரியில் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப திருவள்ளுவர் பிடிக்கும். அதே போல் தான் மேவி வேணுகோபால பிள்ளையும் இந்த இறைவனைக்கு பாடு 4 வரி முடிச்சிட்டார். தேவே உன்னை போற்றிடுவேன், தினமும் என்னை காத்திடுவாய். இதில் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? தேவே உன்னை போற்றிடுவேன், தினமும் என்னை காத்திடுவாய், நாவால் உன்னை நான் பாட நல்ல தமிழை தந்திடுவாய். இதுதான் இறைவனைக்கு பாட்டு. குழந்தைங்களை எவ்வளோ சிம்பிளாக வச்சுருந்துருக்காரு பாருங்க நம்ம தாத்தா வேணுகோபால பிள்ளை. இப்படி ஒரு சமய சார்பற்ற ஒரு இறைவணக்கத்தையும் நமது சிறார் பாடல் முன்னோடிகள் இந்த பாடநூலுக்காக ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் மயிலை சிவமுத்து திசையில் சொல்லித்தரணும்ல பிள்ளைகளுக்கு, அதுக்கு ஒரு பாட்டு எழுதுகிறார். சூரியன் உதிப்பது கிழக்கு, சொல்லில் இதுவே வழக்கு, மறையும் பக்கம் மேற்கு, மனதில் ஐயம் நீக்கு, நின்று கிழக்கை நோக்கு, 2 கையை தூக்கு, வடக்கை பக்கம் தெற்கு, வாதம் வேண்டாம் இதற்கு, இடக்கை பக்கம் வடக்கு, கையை உடனே மடக்கு. இது வந்து ஆக்ஷன் பாடல்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷனோட அந்த பாட்டை இது பண்ணுறது. இது மாதிரி ஆக்ஷன் பாடல் வந்து இங்கே அறிமுகப்படுத்துவது MC ராஜா தான். எல்லாரும் சிறார் பாடல்கள் என்று ஒரு பொதுவான பாடல்களை தான் கொடுத்தாங்களே தவிர MC ராஜா மட்டும்தான் அதை வகை வகையாக பிரித்தவர். கிண்டர் கார்டன் பாடல், ரைம்ஸு, அப்புறம் மார்ச் பாஸ்டிங் பாடல் அப்படி சொல்லிட்டு சிறார் பாடல்களை வகை வகையாக பிரித்து சிறார் குழந்தை பாடல்களுக்கு பெரும் பங்காற்றியவர் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் MC ராஜா. அவரும் இந்த மாதிரி ஒரு மார்ச் பாட்டில் ஆக்ஷன் பாட்டு தான், கைவீசா ஆக்ஷன் பாட்டு தான், குழந்தை கைவீசிட்டே பாடுற மாதிரியான ஒரு ஆக்ஷன் பாடல் தான். அதே போல் ஒலிகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சவுண்டு, குயில் கோவம் இதெல்லாம் இருக்குல்ல, இது பாட்டாக சொன்னால் எப்படி இருக்கும்? அளவலியப்பா எழுதுறார். காகம் ஒன்று வந்தது காக்கா காக்கா என்றது, கிழி ஒன்று வந்தது கிக்கி கிக்கி என்றது, குயில் ஒன்று வந்தது குக்கு குக்கு என்றது. இது எழுதியிருந்தாருன்னு வச்சுக்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. குழந்தைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சுட்டு போயிருப்பாங்க. அதன் பிறகு அவர் எழுதுறாரு பார்த்தா அருமையான கற்பனை. காகம் ஒன்று வந்தது காக்கா காக்கா என்றது, கிழி ஒன்று வந்தது கிக்கி கிக்கி என்றது, குயில் ஒன்று வந்தது குக்கு குக்கு என்றது, முழு பெயரை சொல்லவே முடியவில்லை அவைகளால். காகத்துக்கு பேர் காகம், ஆனால் காக்கான்னு மட்டும் தான் சொல்லுது. கிழிக்கு பேர் கிளி 2 எழுத்து, ஆனால் கீக்கின்னு தான் சொல்லுது. குயிலுக்கு குயில் 3 எழுத்து, ஆனால் கூன்னு தான் சொல்லுது. முழு பெயரை சொல்ல முடியவில்லை அவைகளான்ற ஒரு அருமையான கற்பனையை குழந்தைங்கிட்ட கடத்துறாரு அளவலியப்பா. முழு பெயரை சொல்லவே முடியவில்லை அவைகளால், முதலெழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து சொல்லுதே அப்படின்னு எழுதுறார். அறிவியல் சிந்தனைகளை கொண்ட பாடல்களையும் வந்து அளவலியப்பா எழுதியிருக்கார். பலூன் பற்றி ஒரு பாட்டு எழுதுறாரு அவர். 10 பைசா விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன், மெல்ல மெல்ல ஊதினேன், மெல்ல மெல்ல ஊதவே பந்து போல ஆனது. மெல்ல மெல்ல ஊதவே பந்து போல ஆனது, பந்து போல ஆனதை பலமாய் நானும் ஊதினேன், பலமாய் ஊதவே பானை போல ஆனது, பானை போல ஆனதை மேலும் நானும் ஊதினேன். அப்புறம் என்ன பண்ணுறது, அது உடஞ்சி போச்சுன்னு பாட்டை முடிப்பார். அப்போ காற்றின் அளவு கூட கூட பலூனுடைய அளவு கூடுது. அளவு மாற்றம் குணமாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற அறிவியல் சிந்தனையை இந்த பாட்டு மூலமாக சொன்னவர் அளவலியப்பா.
டைம் ஆகிடுச்சனால ஒரே ஒரு தகவல் இன்னும் நிறையா இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ஷேர் பண்ணிக்கலாம். நாமெல்லாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்கிலம் படிக்கக்கூடிய சிறார்கள் பாடக்கூடிய பாடல் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டு எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட்டு. அவங்க தான் 1800களில் முதல்ல வந்த ரைம்ஸ் அதுதான் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரைம்ஸ் எழுதுகிறாங்க குழந்தைகளுக்கு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அவங்க சகோதரி எழுத்தாளர். இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவங்க எழுதின இந்த பாட்டு உலகம் முழுவதும் பரவிடுச்சு, இங்கேயும் வந்துடுச்சு. இன்னும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவங்க பேர் ஜேன் மேரி. அவங்க எழுதின இன்னொரு பாட்டு இதுவரைக்கும் கவனம் பெறவில்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு பாட்டை இது வரைக்கும் நம்ம எழுதவே இல்லை. அந்த பாட்டை நான் உங்களுக்கு ஒரு 4 வரி மட்டும் வாசித்து காமிச்சு அதை வந்து நான் இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லிட்டில் நீக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து அவங்க எழுதியிருக்காங்க. லிட்டில் நீக்ரோ. Hey, the poor little Blackmore, see there he goes, and the blood gushes out from his half frozen toes, and his legs are so thin you may see the very bones as he goes shiver on the sharp cutting stones. ஒரு நீக்ரோ சிறுவன், அடிமை சமூகத்தில் இருந்து வந்த ஒரு நீக்ரோ சிறுவன் நடந்து போகக்கூடிய ஒரு காட்சியை இன்னும் 4 பத்தி இருக்குதுல்ல, அதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. அவன் எப்படி இருக்கான்? ஒரு கிழிஞ்சு போன ஷூ போட்டிருக்கான். அந்த ஷூ மூலமாக அவனுடைய விரலெல்லாம் வெளியே தெரியுது. அடிப்பட்டு அதில் ரத்தம் கசியுது. அவன் எவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கான் பாருங்கள். அவன் எலும்பெல்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமைப்பட்ட சிறுவனை குழந்தைகளுக்கு காட்சிப்படுத்திய ஒரு பாடலையும் அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் நமக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பாடல்களை நம்ம முன்னோடிகள் எழுதுனாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறல. எந்த முன்னோடியும் இங்கே இருக்கக்கூடிய சனாதனத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட எந்த சிறுவனை பற்றி ஒரு பாடல் எழுதவில்லை என்பது பெரும் குறையாக இருக்கிறது. இதுவரைக்கும் அது ஒரு குறையாக இருக்கிறது என்பதை தெரிவித்து விடைபெற நன்றி, வணக்கம்.